ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சூப்பரான ஆஸ்திரேலியன் ஹாரர் மூவி, ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அப்படியே கோஸ்ட் சீன்லாம் அப்படியே தெறிக்க விட்டுருப்பாங்க. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் லவ் சீன் அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன சொல்லணும்னா, ஒரு பொண்ணை சாத்தானுக்காக எப்படி படைச்சிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை எப்படிலாம் மாற்றிருக்காங்க, ஒரு சிம்பிளிசம்லாம் காட்டுவாங்க இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஸோ படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபாலிக். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து கேத்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அந்த பொண்ணை வந்து ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து தண்ணியில் முக்கி கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொலை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் வந்து பயங்கரமாக வந்து கத்துவா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்காக இந்த பொண்ணை வந்து அவ வந்து ஒரு கம்யூனிட்டி கேர்ள், அந்த கம்யூனிட்டி கேர்ள் இருக்கவங்க எல்லாரையுமே வந்து கொலை பண்ணி அந்த கம்யூனிட்டியில் வளர்ந்த ஒரு பெரிய பெரிய அமானுஷ சக்திக்காரங்களுக்குலாம் வந்து படைக்கிற மாதிரி இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த 3 பேர் சொல்லுவாங்க, அந்த 3 பேரோட பேர் சொல்லுவாங்க. அந்த 3 பேருக்காகவும் வந்து இந்த பொண்ணை வந்து படைக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு தண்ணி டப்பில் வந்து இந்த பொண்ணை முக்கி எடுப்பாங்க. அந்த பொண்ணு வாயில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கருப்பு கலரில் ரத்தம் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து கத்துவா. ஒருத்தரோட படத்தை வச்சு ஒரு மாதிரி ஹாரராக வந்து டெரிஃபிக்காக அந்த பொண்ணோட தலையில் நம்பர்லாம் போடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபியூச்சரில் காமிப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு இருப்பா. ஸோ அந்த பொண்ணு வந்து செடி நட்டுட்டு இருப்பா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதை கேட்பா. அப்போ வந்து சம்திங் ஏதோ பேசுவா. அப்படியே அவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டோரிலாம் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா அந்த நாட்கள்லாம் காட்டுவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும். அப்படியே பார்த்தா ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாக தழும்பா இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்பா, என்னது உடம்பு ஃபுல்லாக தழும்பா இருக்கும், தலை ஃபுல்லாக அப்படி இருக்கு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணோன்னா, இல்லை இது வந்து எனக்கு எப்போ நடந்துச்சு எனக்கே தெரியல. அந்த பொண்ணு ஆக்சுவலி அவளுக்கு நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்து போயிருப்பா. ஸோ என்ன நடந்திருக்கு அந்த பொண்ணு ஞாபகமே இருக்காது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கேட்பா, அவளோட பாஸ்ட்டை பற்றி கேட்கும்போது அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி என்னன்னா, இவ தலையில் ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்களே, அந்த பொண்ணுக்கே அந்த சிம்பிள் இருக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும், அவன் பெருசாக கேட்டுக்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும், நாட்கள் போக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நடந்துக்கிறது எல்லாமே வியர்டாக நடந்துக்கும். அந்த பொண்ணுக்குள்ள அந்த ஆவிகளை ஏவி விட்டுருப்பானுங்களா என்னெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த பொண்ணை வந்து பலி கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு உயிரிழந்திருப்பா. அந்த பொண்ணு டக்குன்னு பார்த்தா ஒரு லைஃப் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பா. அப்படி காட்டுவாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அந்த ஆவிலாம் அவ கூட இருக்குமானதான் ஒரு மாதிரி பிஹேவ் வந்து ஒரு மாதிரி லூஸ் தனமாக பண்ணுவா. டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க. என்ன வந்து ஒரு பொண்ணு கூட வந்து இன்டிமேட்டாக இருக்க மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க. ஒரு பொண்ணோட அவளோட ஃப்ரெண்டோடைய ஒரு நாள் ஒரு மாதிரி நடந்துப்பா. என்னன்னா ஒரு மாதிரி கொடூரமாக காமிப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கத்துறதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் காட்டும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதை பார்த்து இவே இப்படி நடந்துக்கிறா சொல்லிட்டு அவளோட பாஸ்ட்டை பற்றி இவகிட்ட கேட்க ஆரம்பிக்கும் போது அவள் பாஸ்ட்டை பற்றி சொல்லுவா. அவளுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து அவள் சொல்லுவா. சொல்லும் போது அவன் வந்து யோசிப்பா, என்ன இது இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு கேட்கும்போது அவள் ஒரு கடத்தில் அழுது ஃபீல் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை விட்டு தனியாக போயிடுவான். ஹஸ்பண்ட் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவன் தேடி வருவான். தேடி வந்தால் ஒரு காட்டில் இருப்பான். அந்த பொண்ணு கிட்ட போய், சாரி உன்னோட பாஸ்ட்டை பற்றி கேட்டது தப்பு தான், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ கிட்ட வருவான். கிட்ட வந்தோன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு அவனை கீழே பிடிச்சி தள்ளி, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, எதா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துப்பா. எதா பண்ணணுமோ சொல்லிட்டு அவன் கூட வந்து உடலுறவு இருக்க ட்ரை பண்ணுவா. அவளுக்கு அப்படி உடலுறவு இருக்கும்போது அவளுக்கு ஒரு தாட் வரும். தாட் என்னன்னா, அவள் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இன்டிமேசியாக இருந்த சீன்ஸ் வந்து அதில் காட்டுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் தலையில் இருக்க சிம்பிள் மாதிரி அங்கே ஒரு கல்லுக்கிட்ட வந்து சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த சிம்பிளை பார்த்தா வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும்போது டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க 2 பேரும் காருக்குள்ளே போவாங்க. அந்த காருக்குள்ளே போகும்போது அங்கே வந்து ஒரு பேய் வந்து அவங்கள துரத்தும். ஸோ இப்படியே பேக் டு பேக் போயிட்டே இருக்கும். ஸோ வந்து அவள் டக்குன்னு அவள் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக மாறுவா. டக்குன்னு வந்து ஒரு லைக் வந்து அவள் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு அவளுக்கே தெரியாது. இதே மாதிரி படத்தை வந்து ரொம்ப பயங்கரமாக கட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு காருக்குள்ளே இருக்கும்போது அந்த காருக்குள்ளே வந்து ஒரு பேய் வந்து அவங்கள வந்து துரத்திட்டு வர மாதிரி ஒரு சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்புறமா ஃபைனலாக என்ன அப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா ஒய்ஃப் இப்படி இருக்கா, இப்படி நடந்துக்கிறா, இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கார் சீன் காமிப்பாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த சிம்பிள், அந்த லிங்க் எல்லாமே செட் ஆனது எல்லாமே கண்டுபிடிப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அவளுக்கு நடந்த பாஸ்ட்டை பற்றி அவள் ஞாபகப்படுத்துவா. அவள் தண்ணியில் முக்குனது அது எல்லாமே ஞாபகம் வரும். அவளுக்குள்ள வந்து இவளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பேய்க்காக பலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவளை பலி கொடுத்தா அவங்களோட ஆத்மா சாத்தான்லாம் வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணும், ஒரு சக்தி கொடுக்கும் அப்படின்றதுக்காக நினைப்பாங்க. பட் இவ வந்து லைக் வந்து இவளை அப்படி பண்ணான்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே என்னன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகிடும். ஸோ இவளை அப்படி பண்ணுறதால அவள் ஒரு பிளாக் கலர் வாமிட் பண்ணுவான்னு சொன்னது.
அந்த சாத்தான் எல்லாம் இவக்குள்ளே இருந்திருக்கும். பட் அது வந்து அவ வந்து ஒரு டைம்ல ஒரு பிஹேவ் பண்ணுவான். அந்த நம்பரை பார்த்தாலோ இல்ல அவளை சுத்தி நடக்கிற அந்த பாஸ்ட் வந்து அவளுக்கு வந்து தெரிய வச்சாலோதான் பட் அவளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியற மாதிரி அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அவள் ஆல்ரெடி தலையில தானே அந்த நம்பர் இருந்துச்சு, அவளுக்கு தெரியாதுல, அவங்க ஹஸ்பண்ட் தானே அவளுக்கு வந்து சொல்லி இது பண்ணா. சடனா ஒரு இடத்துல அந்த நம்பரை பார்த்தானா, அந்த நம்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்து அந்த ஒரு நம்பர் அவள் தலையில எழுதின நம்பர் அந்த ஒரு இடத்துல கல்வெட்டுல பார்த்திருப்பாளே. ஸோ அப்பதான் அந்த பேயெல்லாம் ரிவீல் ஆகிறது இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சு அவன் ரியலைஸ் பண்ணும்போது இவ வந்து அந்த சூனியக்காரோட போய் வந்து பின்னாடி தான் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த காரை வந்து அப்படி டக்குன்னு பார்க்கும். அதெல்லாம் யோசிக்கும் போது இவனோட ஹஸ்பண்ட் வந்து அடி வேற கலங்கி போய் ஒரு மாதிரி பயப்படுவான். ஸோ அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்துருப்பா. அந்த சூனியக்காரன் வந்து வன் அப்படின்னு கூப்பிடுவா. அதுக்கப்புறம் யாரா நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறா அப்படின்னு நம்ம யோசிப்பா. ஸோ அதுக்கப்புறம் அந்த டென்ட் கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணுவா. அந்த சூனியக்காரோட பேய் வந்து அங்கே நிற்கும். அப்புறம் அந்த பேய் பார்த்தா வறண்டு போயிடுவா. அந்த டென்ட்டையும் சாத்திக்கிறா. அப்படியே வந்து அந்த கேப்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூனியக்காரி வந்து கத்துவா. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும். அந்த மாத்தி அப்படியே அந்த காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கேட்பா, எதை பார்த்து பயப்படுற, என்னடி ஆச்சு அப்படின்னா, உள்ள ஒரு லேடி பார்த்தா, ஒரு பேயை பார்த்தா அப்படின்னு சொல்லுவா. ஸோ அவளை வந்து அந்த ஆத்மா வந்து தொடர்ந்து வந்திருக்கு, அவளுக்குள்ள இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வெளியே போயிருக்குன்றது இதெல்லாம் ரிவீல் ஆயிருக்கும். ஸோ யாரை பத்தி பயப்படுறாங்க, ஹஸ்பண்ட் போடா இந்த மாதிரி எப்படி திட்டுவா, நீ இங்கே சாவு, நான் வந்து உன் கூட இருந்து என்னால வாழ முடியாது, இங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அதே நேரத்துல வந்து இங்க ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவானா, ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் லாக் ஆவா. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டே இருப்பான். அந்த பேஸ்மெண்ட்குள்ள போயிட்டே இருந்தா டக்குன்னு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட பழைய ஃப்ரெண்ட் ஒரு சீன்ல காமிப்பாங்களே, அந்த பொண்ணை பாப்பா. அந்த பொண்ணை பார்த்தா ஆச்சரியமாவா, உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவா. அதுக்கப்புறம் குழியை தோண்டு சொல்லிட்டு குழியை தோன்ற மாதிரி காமிப்பாங்க. அந்த சீனை பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கும். என்னடா இப்படி நடந்துச்சா அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே பேக் டு பேக் வந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி லூஸ் தனமா பண்ணுவா, பேய் காட்டுவாங்க, அப்படியே ஓடுவாங்க, அந்த குழியை தோண்டு சொல்லுவா, அப்படியே போயிட்டு இருக்கும். அப்புறம் தான் ஃபைனலா தெரிஞ்சிருக்கும் இந்த பேய் வந்து இவ லைஃப் லாங் அவளை தொடர்ந்து வந்திருக்கு. இந்த ஃபைனலா தான் வந்து இது ரிவீல் ஆகுதுன்ற மாதிரி படத்தை காட்டியிருப்பாங்க. லாஸ்ட்ல என்ன ஆகும்னா, அங்க இருக்கவங்க எல்லாரையும் கொல்ல ஆரம்பிப்பா. சோ இதோட படத்தை முடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பார்ட் 2 வந்து அடுத்து வரும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரியான சூப்பரான ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.